சொல்லு. கூறுகிறார்கள், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. வணங்கப்பட்ட தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக நான் ஆட்சியை கூறுகிறேன். தொழுகை நிலைநாட்டுதல், ஜகாத் கொடுக்குதல், ஹஜ்ஜு செய்தல், ரமலான் மாதத்தின் நோன்பு நோட்டல். 2வது கூறுகிறார், பெரும்பாவங்களை பற்றி இருக்கும்போது அப்போது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், பெற்றோரை துன்புறுத்துதல், வரை செய்தல் என்பன ஆகும். 3வது நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. பேசினால் வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான். 4வது கூறுகிறார்கள், விசுவாசியான மனிதனுக்கும் 3வது சின்னது அங்கே இருக்கு பார்க்க. 3வது யாருடைய நாவில் இருந்தும் கருத்தில் இருந்தும் மற்ற முஸ்லிம்கள் எதிரேற்றி கொள்கிறார்களோ அவனே உண்மையான முஸ்லீம் ஆவான். 4வது கூறுகிறார்கள், நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. பேசினால் பேசுவான், வாக்களித்தால் மாற்றுவான், நம்பினால் துரோகம் செய்வான். 5வது கூறுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு காபிர்களுக்கு வித்தியாசம். டேய் அந்த ஹதீஸ் என்னாச்சு? முஸ்லிமுக்கும் காபிர்களுக்கும் வித்தியாசம் என்னது? வேறுபாடு தொழுகை விடுவதாகும். 6வது கூறுகிறார்கள், அங்க என்ன பார்க்க, எங்க வா விசுவாசம் கூறுகிறார்கள். சொல்லு. கூறுகிறார்கள், இப்பதான் பலமான பலமான முஸ்லீமே மிகச் சிறந்தவன் ஆவான். அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரியவர் ஆவான். அவ்வளோதானா?